எல்லாருக்கும் வணக்கங்க. உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து தயிர் சாதம், ரச சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 6 உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டுங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேங்க. கடாயிலையும் கொஞ்சம் அடுப்பில் தண்ணி வச்சுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளே சேர்த்திட்டுங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திங்க. ஒரு கொதி வந்தோடனே நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டுங்க. தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டுங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அடுப்பில் சிம்மிலே வச்சுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து ஒவ்வொன்றா தோசை தவாவில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி மிளகு ரசத்து கூட தான் நான் பரிமாறி இருக்கிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள்.